கைஸ், வெல்கம் பேக் டு மதர்ஸ் டே. இன்றைக்கி நம்ம ஸ்டம்பிள் கைஸ் தான் விளையாட போகிறோம். அது மட்டும் இல்லை, ஹாப்பி ரம்ஜான் கைஸ். இந்த வீடியோ செம்மையாக இருக்க போது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம டோர்னமெண்ட்குள்ளே வந்திருக்கோம். அம்மா ஜஸ்ட் மிஸ் கைஸ், தோற்றுருப்போம். ஸ்னோபால் யோம்மா சூப்பர். நான் அப்பப்பெல்லாம் ரேங்க் விளையாடுறேன் கைஸ், அதுக்குள்ளே தோற்றுக்கிட்டாங்க கைஸ். இப்போ யார் தோத்தா கைஸ்? நம்ம இப்போ ஒருத்தரை பற்றி தான் கைஸ் கவலையாக பண்ணணும். அந்த பிரான்ஸ்ன்ற வுட்டு. சரி வாங்க நெக்ஸ்ட்டு. நான் டோர்னமெண்ட் லேசர் டேஷ்ன்னு என்னமோ ஒரு டோர்னமெண்ட் இருக்கும் போல் கைஸ், அந்த டோர்னமெண்ட் போனேன் கைஸ். யோட்டமாமௌண்ட் யாரா அந்த பைத்தியக்காரன்? ஓகே சி கைஸ், ஆனால் ஜெயிச்சிட்டோம். ஒரு நிமிஷம். செம்மையாக லேக் அடிக்குது. லெட்ஸ் கோ. இவன் ஏதாச்சும் இவன்கிட்ட ஏதாச்சும் அமௌண்ட் இருக்கான்னு லைட்டாக பயமாக இருக்கு கைஸ். நான் தோற்றேன்னா எனக்கு டைமண்ட்ஸு திரும்ப வந்துடும். ஆனால் இவ்வளோ டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணி, இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி அதே டைமண்ட்ஸு திரும்ப கொடுக்கறதுக்கு தான் நம்ம இங்கே வந்தோமா? ஜெயிக்க தாங்க நம்ம வந்தோம். லெட்ஸ் கோ. நான் ஸ்னோபாலே தூக்கி போடல, ஸ்னோபால் தூக்கி போடுறேன் கைஸ். லேகு வாங்க. ஓகே கைஸ், நான் இப்போ இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஒரு 5 செகண்ட் முன்னாடியே ஆரம்பிச்சு. ஓமை இது ரேங்க் என்ன போடுனா ரேங்க் போடு. ஓமை ஷோ ஒரு ட்ரிக் இருக்கு கைஸ். இந்த மேப் சைடில் நின்னோம்னா ஒரு டைம் கூட நம்ம பக்கத்தில் வராது. வந்தாலும் அது அடுத்து இதில் வெடிச்சிடும். ஆனால் பாருங்கள், நான் இங்கே நிற்கிறேன். ஒரு இது கூட வர மாட்டேங்குது. இங்கே சைடில் இந்த மாதிரி பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த இதில் கைஸ், இதில் அந்த பாம்பு வெடிக்கவே இல்லை. ஃபீல்டு மட்டும் போட்டு அப்படியே இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க டைல்ஸ்லாம் உடஞ்சி அப்படியே நம்ம இங்கே கிராஃப்ட் பண்ணணும். அவ்வளோதான், உடஞ்சிச்சு பார்த்துக்கோங்க. எப்பவுமே பாவான லைட்டாக சொல்லுவோம் போது அந்த சரி கைஸ், ஒன் செகண்ட். ஸோ இது என்ன கேம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரோப்ளாக்ஸ் நாக் அவுட் கைஸ். நான் இப்போ திரும்ப ஸ்டம்பிள் கைஸ்லேருந்து ரோப்ளாக்ஸ் நாக் அவுட்டுக்கு வந்திருக்கேன். இந்த கேம் ஆக்சுவலி பாப்புலராக போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கேமோட டார்கெட் என்னென்னா, இது நம்ம பக்கத்தில் இருக்க எல்லா எனிமீஸையும் தாக்கணும். இப்போது இது நம்ம விளாட்ல, நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் நாக் அவுட் விளாட்றோம். நான் வந்து இது ஜகர்நாட் கேம் மோடுன்னு ஒன்று இருக்குது கைஸ். அதில் நான் தான் ஜகர்நாட்டே பீட் பண்ணேன். ஸோ இதுதான் என் கேரக்டர், பார்த்துக்கோங்க. ஹேண்ட்ஸமாக இருக்குண்ணா. ஓகே, ஹாட் பொட்டேட்டோன்னு என்னமோ ஒரு கேம் மோடு செலக்ட் பண்ணியிருக்காங்க. போலார் போர்ட்டல்ஸ் கேம் மோட்.
சரி, ரிவீலிங் எய்ம்ஸ். இப்போ நம்ம வந்து இங்கே போயிடுவோம். ஓ, இவனா இங்கே தான் போறியா? ஓய், எங்கடா இருக்கு ஹாட் பொட்டேட்டோ? ஓய், அப்போனா இவனை தாங்க அட்டாக் பண்ணியாச்சு. ஏன் மேலே தான் போகிறான். வா, யார் அவன்? புதுசாக வந்திருக்கான். நோ 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 நோ. அப்படியே அங்கே போயிடுவோம். அட பாவி, ஏன் மேலே கொடுத்து விட்டான். அட பாவி, தோத்துட்டேன். நம்ம வந்து ஸ்டம்பிள் கைஸும் குறுக்கால விளையாட போகிறோம், ரோப்ளாக்ஸும் குறுக்கால விளையாட போகிறோம். சரி, இன்னும் ஒரே ஒரு மேட்ச் விளையாண்டுட்டு ரோப்ளாக்ஸில் இன்னொரு கேம் போயிடுவோம். ஓகே, இப்போ என்ன கேம் மோட் வரப்போதோ? இது மியா வாண்ட் டு பிளே ரைவல்ஸா கைஸ்? அது நான் ஆஃப்லைனில் விளையாண்டுருக்கேன், ஆனால் எனக்கு அவ்வளோலாம் விளையாட தெரியாது. இங்கே பாருங்க கைஸ், மேப்பு. எங்களை போடுங்கடா. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? சரி, அப்படின்னா 3 மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ வேறு கேம் போவோம். அடப்பா, வாட் தி ஹெக் இஸ் திஸ் கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடியே பார்த்துக்கோங்க. இது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, ஆனால் அவ்வளோ பிளேயர்ஸ்லாம் இல்லை. இது வந்து நிறைய ஷார்ட்ஸில் இந்த கேமை போட்டு கைஸ் தேர் இஸ் அ பிக் ஸ்டோரி அப்படின்னு என்னமோ சொல்லியிருப்பாங்க. ஏஐ வாய்ஸை வச்சு அந்த கேம் தான் விளையாட போகிறோம். இதை ப்ராபபிளி நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். நான் பார்த்துருக்கேன். அந்த கேம் தான் விளையாட போகிறேன். ஆனால் இந்த வேலை வர முடியுது. இந்த கேமை நம்ம ஒரே ஒரு முறை பீட் பண்ணுறோம் கைஸ். நம்ம இப்போ 0% இருக்கோம் என்ற ரோபாக்ஸில். அதுக்குள்ளே 3% வந்துட்டோம். 8% என்ன திரும்ப 3% போயிட்டோம். யார் அவன்? 5 அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ. சூ, இவன் மேலே போகிறோம். ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட்டடா. அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஈஸி. அதுக்குள்ளே ஸ்டேஜ் 3. ஓ, அதாவது இங்கே பாருங்கள் கைஸ், ஒரு நிமிஷம் இந்த ஏரியாவுக்கு வந்துக்கிறேன். அதாவது அது ஃபுல்லாக ஸ்டேஜ் 1. அப்படியே இங்கிட்டு வந்தால் ஸ்டேஜ் 2. ஐயோ, ஒரு நிமிஷம் கைஸ். இங்கேருந்து இது ஃபுல்லாக ஸ்டேஜ் 1, இது ஃபுல்லாக ஸ்டேஜ் 2. ஐயோ, திரும்ப குழம்புதே. ஐயோ, ஒரு நிமிஷம். இது ஃபுல்லாக ஸ்டேஜ் 1 கைஸ். இங்கேருந்து ஸ்டேஜ் 2, இது வந்து ஸ்டேஜ் 3. இப்போ தான் கொஞ்சமாச்சும் புரியுது. இப்போ வாங்க. ஓ, பறக்கிறேன் கைஸ். பறந்தே ஆகிறோன்ட்டு இருக்கேன். இது எப்படா பண்ணுறது? ஓ, இந்த கேமில் நம்ம டேமேஜ் எடுக்கலாம் போல். ஆனால் இது அந்த பாக்ஸில் ஒரு செகண்டுக்கு இருக்கலாம் போல். ஃபுல்லாக நம்மளை சோலி முடிஞ்சிச்சுன்ட்டு முடிக்கிறதுக்கு பதிலாக இது கொஞ்சோண்டு மட்டும் ஹெல்த்தை குறைச்சிது கைஸ். அதே மாதிரி நம்ம ஒரு 10க்கு கிட்ட பண்ணோம்னா நம்மளை கண்டிப்பாக முடிச்சு விட்றோம். சரி, வளவலன்னு பேசாமல் நம்ம கொஞ்சம் கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் கைஸ். வா, நோ, ஓ மை காட், திரும்ப போகணுமா? போய் தான் ஆகணும். இது என்னடா? ஆஃப் பண்ணிடுவோம்.
ஓகே வாங்க இது நம்ம விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம விட்ட வீடை திரும்ப வந்துட்டோம். அதாவது அதே இடத்துல வந்துட்டோம். 43%. வாங்க திரும்ப ஆரம்பிப்போம். ஐயோ இப்போயே டேமேஜ் பண்ணுறோம் கைஸ். ஸோ அடுத்த கேம் வந்து திரும்ப ரோப்ளாக்ஸ் தான். அந்த ரோப்ளாக்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 minutes ஆஃப் ஸ்டம்பிள் கேஸ் விளாடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப ரோப்ளாக்ஸ், அப்புறம் வீடியோ எண்ட்ஸ். ஸோயிங் இப்போது ஸ்டேஜ் 8 அதுக்குள்ளே 8 இப்போ தான் ஸ்டேஜ் 3 or 4 என்னமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 8 வந்துட்டோம். நான் பேச மாட்டேன் இருங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. வா ஹைட்டாக பறந்தே தீரோண்டு இருக்கும். ஜஸ்ட் மிஸ். ஐயோம்மா என்னங்க இதில் என்ன அவ்வளோ தூரத்தில் எப்படா குதிக்க முடியும்? ஓ இந்த மாதிரியா? ஓகே இப்போ குதிச்சா போதும். ஓகே வைஸ் இது ஆக்சுவலி கொஞ்சம் இன்னும் 80%, இன்னொரு 20% தான் இருக்குது. இங்கே சைடில் ஜம்ப் பண்ணிடுவோம். ஓம்மா ஜஸ்ட்டு 3 முறை ஜஸ்ட் மிஸ் அந்த மாதிரி வந்துடுச்சு கைஸ். ஸோ 89% ஜம்ப். ஓ மை போடு கைஸ், கொஞ்சம் இது பார்த்து தான் விளாடணும். இங்கே பாருங்கள் ஜம்பெல்லாம் பாருங்கள் கைஸ். இன்னும் 5%, 4%, 6%, 7% தான் இருக்குது. 100% காமிக்குது, ஆனாலும் நான் இன்னும் முடிக்கலையா. இதெல்லாம் அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஓகே இந்த இதுக்குள்ளே போனோன்னா யூ earned 1 ஃப்ரீ செக் பாயிண்ட். இன்னும் நிறையா இருக்கா? இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கேம் போவோம். ஸோ இந்த கேமை பார்த்தா எந்த மாதிரி கேம் மாதிரி தெரியுது கைஸ்? கண்டுபிடிங்க. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுதான் ரோப்ளாக்ஸ் ரீவல்ஸ் சொல்ல மாட்டேன், ரைவல்ஸ். ஒரு நிமிஷம் கைஸ், சொன்ன மாதிரி இது ரோப்ளாக்ஸ் ரைவல்ஸ். ஸோ நான் வந்து ஒரு 100 வின் ஸ்ட்ரீக், கேம் வின் ஸ்ட்ரீக் போல் ஒன்று வச்சுருந்தேன் கைஸ். அது இப்போ காணா போச்சு. அது வந்து இன்னொரு ஃபோனில் நான் வந்து விளாண்டேன். அது செம்மையாக இருக்கும், லேக்கே சுத்தமாக அடிக்காது, அது தொலைஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த ஃபோனில் தான் விளாட போகுது. இது கொஞ்சம் லேக் அடிக்கும், ஆனால் அவ்வளோ அடிக்காது. இப்போது யாராச்சும் டஃப்பான இது இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒருத்தனை பார்ப்போம். 21 ஐயோ 108 நான் 98. அவனோட 10 levels கம்மி. 29. வாங்க இந்த 13 ஐசோ டூடு. வெறும் 13வது லெவல் தான் கைஸ். எனக்கு பிடிச்ச மேப்பு கிராஸ் ரோட்ஸ். இங்கே மேலே இருக்குது கைஸ் கிராஸ் ரோட்ஸ். வா ஜாலி. ஸ்னைப்பர் எடு, டேகர்ஸ் எடு, நைஃப் எடு, அப்புறம் மால்ட்டா. என்கிட்ட பேலை சாங் இருக்குது கைஸ். இது அதனா நைஃபுக்கு. இப்போ நம்ம மேலே போய் அவனை வந்து உங்களுக்கே தெரியும். ஐயோ இந்த இது வேறு. ஐயோ ஹெட்ஷாட் போடு, ஹெட்ஷாட் போடு, ஹெட்ஷாட் போடு. கைஸ் இவன் ஆக்சுவலி செமையாக தான் கைஸ் விளாட்றான். இவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது போலையே. இருங்க இவன் வந்தோன்னு அடப்பாவி. இவன் பிசியா மொபைல்? ஐயோ ஐயோ
மொபைல் பிளேயர்ஸ்க்குலாம் ஆட்டோ ஷூட்டுன்னு ஒன்று இருக்கும் கைஸ். என்கிட்ட ஆட்டோ ஷூட்லாம் இல்லை, ஏன்னா நான் ஆட்டோ ஷூட் டிக்யூப் பண்ணல. ஸோ ஹெட்ஷாட். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைடில் போயிருப்போம். இந்த கிராஸ் ரோட்ஸ் மேப்பு எனக்கு பிடிச்ச மேப்பாக இருக்குது, ஏன்னா ஓஜி ரோப்ளாக்ஸ். இங்கே பாருங்க கைஸ், ஸ்னீக்கி பாய் எங்கே போய் ஏறி இருக்கான்னு பாருங்க, அப்படியே மூமெண்ட்டை பாருங்க. ஆமாம், அங்கங்கே நுழைய. ஹெட்ஷாட். என்கிட்ட 5 FPS 14 FPS அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஆனால் பிசி பிளேயர்ஸ்க்குலாம் 1200 FPSன்னு சொல்ல மாட்டேன், 200 300 மேலெலாம் போகும். வந்துட்டான். அட பாவி, லேக் அடிக்குது கைஸ். அதான் பயல்கிட்ட நைஃப் இருக்கு போல். நம்ம இங்கே சைடில் ஒழிஞ்சாதான் கைஸ், ஏன்னா அவன் குறுக்கால வந்துடுறான். இங்கே இருக்கான் பையா. எங்க இருக்கான், எங்கடா இருக்கான்? அடா பாவி, ஒளிஞ்சிருந்து வரான் கைஸ். சி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இங்கே போய் ஒளிஞ்சிருந்து பண்ணுவோம். இங்கே தான் பையனும் இங்கே தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. இல்லை, அங்கே போட்டுருவோம் சும்மா. எங்கே இருக்கான்? அடா, இங்கே தான் இருக்கியாடா? How is this possible, guys? What? யோ, நூபு கூட சண்டை போடுறேன், அவன்கிட்ட போய் தொக்க போகிறேன். ஐயோ, எனக்கு லேக் அடிக்குது கைஸ். லேக் அடிக்கலைன்னா நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. அங்கே தான் எங்கேயோ இருக்கான். பார்த்துட்டேன். டேய், எங்கடா ஓடுற? இங்க இருக்கான். இந்த கேமை நான் குவிட் பண்ணுறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கேம் பார்க்க போகிறது ரோப்ளாக்ஸ் 99 Nights in the Forest. நான் இந்த கேமில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவில் ஷார்ட்ஸு 99 Nights கரெக்டாக எடுத்துருந்தேன். 11:30 தாங்க நான் எடுத்தேன். இப்போது என்கிட்ட 93 டைமண்ட்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 7 டைமண்ட்ஸ் எடுத்தால் நம்ம கிரெனேடியர் இல்லாட்டி ஏலியன் கிளாஸ் வாங்கிப்போம். Use the skill building to upgrade a tool. இவன் வேற ஹங்கப்பா பெயிண்டிங். நான் டேமன் ஆல்ஃபா உல்ஃப் பண்ண போகிறேன். வேணாம், அது கஷ்டம். நான் வேணா தேர்டு இது பண்ணுறேன். யூஸ் த பில்டிங் ஸ்கில் பில்டிங் அந்த மாதிரி. அந்த இது ஃபிஷ்ஷிங் ராடு இல்லாட்டி டேமிங் ஃப்ளூட் இருக்குல்ல கைஸ், அந்த இது தான். 2 players யாராச்சும் ஒருத்தன் அனாசுன்னு ஒருத்தன் வந்திருக்கான். சரி, நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். சரி, வந்துட்டோம். ஆனால் அதுக்குள்ளே பையன் வந்து அப்கிரேட் பண்ணுறான். எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தாங்க ஸ்லாக் அடிக்கும். கோலை தூக்கி போட்டான். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணுறோம், டக்குன்னு level 3க்கு கொண்டு போகிறோம். லெவல் 3க்கு இப்போ 2 கோலை டக்குன்னு தேடணும். இது ஒரு கோலா? ஐயோ, கான்ஸ்டாக் பரவாயில்ல, எடுத்துப்போம்.
இந்த உல்ஃப் கிட்டனா விளையாடவே கூடாது கைஸ். கைஸ் இங்கே தான் கைஸ் இருக்கு அந்த அந்த பில்டிங் ஏரியா வியூ ஷாப். நம்ம என்ன பண்ணால் இது இன்னும் 10 வேணும் நம்மளுக்கு. அந்த 10 காயின்ஸ் டாக்ஸியும் எடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் ராட் ஃப்ரீயாகவே வாங்கிடுவோம். அதாவது ஃப்ரீயெல்லாம் கிடையாது, அது வந்து காயின்ஸ் டாக்ஸ். கைஸ் நான் ஒரு நிமிஷம் இந்த லாக் ஸ்டாக்கை வந்து பியர்னு நினச்சி போட்டேன் கைஸ். ஸோ அங்கே நம்ம கேம்ப் ஃபயருக்கு போகிற வழியில் ஏதாச்சும் கான்ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை அப்போ நம்ம இதை வந்து கேம்ப் ஃபயரில் போட்டுருவோம். லெவல் 3 தானேடா, இல்லை லெவல் 2. இங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருக்கா, அவன் போயிட்டானா அண்ணாஸ் இல்லை போல். இருங்க அவனுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரே ஒரு 99 nights கேம் பிளே வீடியோவால் வாட் ஐம் கோனா எட். ஓகே குட் டாக்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே வெரி வெரி ஓகே. இந்த கோல் எடுத்துப்போம், ப்ளஸ் கான்ஸ்டாக்ஸ் எடுத்துப்போம், அப்புறம் கோல் எடுத்துப்போம். வாங்க போகலாம் கைஸ். பாருங்க கைஸ், இது லாவா பயமா மேக்மா பயமா என்னமோ கூப்பிட்டுக்கோங்க. நான் வந்து மேக்மா பயம்ட்டு கூப்பிடுறேன். இதெல்லாம் இங்கே போட்டு இதெல்லாம் கிராஃப்ட் இங்கே போட்டுட்டு சப்ளை கிரேட்டா இது நான் விளையாடும் போது ஒன்றும் இல்லையே கைஸ். சப்ளை கிரேட்டா சரி, நான் ஓல்டு பெட்டு வாங்கிக்கிறேன். ஓல்டு பெட்டு வாங்கினா ஒரு நாள் ஸ்கிப் ஆகும், அதான். எங்கடா போனா அந்த அனோஸ். ஓகே வாங்க, இது 4 டேப் கைஸ். ஐ மீன் 6 டேப் தான் வருது. இப்போ நம்ம மேப் கட்ட போகிறோம். நான் அதுக்குள்ளே என்னோட ஜெட்டோட ஸ்பீடாக வந்துட்டேன். சரி நம்ம இப்போ இந்த சப்ளை கிரேட்டுன்ற மேப் வாங்கிக்கலாம். குறுக்கால வந்துட்டாங்க கைஸ், அதான் கைஸ் அங்கே ப்ளேஸ் பண்ணேன். ஓடுறா டியர் ஓடுறான். நான் பறந்து போயிட்டேன். நம்ம இப்போ எங்கே போகலான்னா இங்கிட்டு போவோம். அது அங்கேயே ஆல்ரெடி பார்த்தது இல்லை. இங்கே போனோம்னா நமக்கு ஏதாச்சும் குட் செஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும். அனாஸ் ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூடா. என்னடா ஒரு செஸ்ட்டு கூட காணோம். செஸ்ட் இருந்தால் தானேடா நம்ம லூட்டை அப்கிரேட் பண்ண முடியும். கம்பஸ் வாங்கிட்டான். கம்பஸ் சண்டேலும் வாங்கிட்டானா, சூப்பர்ரா. ஓ மை நோ மை. இங்கே ஒரு கரெக்டாக ஒரு இது இருக்குது கைஸ். கரெக்டாக அங்கே வந்து லெவல் 4. இங்கே பேட் கேவ். இந்த பேட் கேவெல்லாம் நம்ம தொடவே கூடாது, ஏன்னா டேஞ்சரஸ். இப்போ டக்குன்னு ஏதாச்சும் லூட்டு கிடச்சிச்சுன்னா கிட்டை காப்பாற்றுவேன் கைஸ். இந்த ஃபியூல் கேன்ஸ்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெவல் 3 and 4 கேம்ப் இருக்குது, அதனால் அதையும் எடுத்துப்போம். இங்கே ஒரு செஸ்ட்டு, ஆமாம் அதுக்குள்ளே ஹங்கர் பார் கிட்டத்தட்ட 1க்கு போயிடுச்சு கைஸ். 1.5 ரெட் கலர் இதுக்கு போகிறதுக்கு போயிடுச்சு கைஸ். இப்போ ரெவால்வர் கிடச்சிருக்கு. சரி வாவ் கோலு. சாரி, இங்கே ஒரு ஃபியூல் கிட்ட காப்பாற்றுப்போம். இங்கே கிட்ட காணும். கிட்டு இந்த கிட்ட இப்போ தானே பார்த்தேன், எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், மறந்து போயிட்டேன். இந்த பனியை போடணும்.
சாரி கைஸ், இப்போது இந்த கேரக்டரையும் எடுத்துப்போம். இப்போ அந்த கிட்டுக்கு தான் கைஸ். ஓகே, இங்கே இருக்கான். ஓகே சாரி கைஸ், ஹார்ட் மோட்லாம் ஆக்டிவேட் பண்ண வேணாம். ஹார்ட் மோட் பில்டிங் இருக்குது. இங்கே வேற ஒரு உல்ஃப். ஐயோ ஐயோம்மா, இங்கே வந்துட்டாங்க கைஸ். ஒரு ஐயோ கீழே தள்ளிவிட்டாங்க கைஸ். Oh my, அதுக்குள்ள ஐயோ 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 ஐயோ, நோ 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 அனாஸ், நோ அனாஸ். என்னடா உள்ள வரான்? எப்பட்றா எப்பட்றா உள்ள வர? இதை குக் பண்ணி சாப்பிட்ருவோம் டக்குன்னு. நான் அவனை ரிவைவ் பண்ணுறேன்டா கண்டிப்பாக. செல்ஃபாடா பாவி, ஏன்டா வேஸ்ட் பண்ணுறேன். சொல்லிட்டா பயமாக தான் கைஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டீம்மேட்டே இறந்துட்டோம். வெரி பேட், சேட். டீக் எடுத்துப்போம். ப்ளூபெரியை சாப்பிட்டுப்போம். ஃபியூல் கேனை போட்டுப்போம். கோலை போட்டுப்போம். ஃபியூல் கேனை போட்டுப்போம். அப்புறம் இவன் எடுத்துப்போம். இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு லெவல் 4ல் ஹாஸ்பிட்டல் கிடக்கும் கைஸ். அதில் மெட்கிட்லாம் இருக்கும். ஐயோ டக்குன்னு சரி, அப்படியே வாங்க, அப்படியே போவோம். டியர் வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஏன்னா 20 செகண்ட் தான் இருக்குது. எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் என்னடா? ஓகே, அதெல்லாம் கவனிக்க வேணாம். எவ்வளோ நைட் விஷன், இவ்வளோ டார்க்காக இருக்கு. யோ ஆல்ஃபா வுல்ஃப். ஓ, அனதர் ஆல்ஃபா வுல்ஃப். வா திஸ், ஓ மை, நோ 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 நோ, கில் பண்ண வருது கைஸ், கில் பண்ண வருது. lag, so much lag. Oh my, அடப்பாய் போடா. நம்மளுக்கெல்லாம் ஸ்டம்பிள் கேஸ் தாங்க செட் ஆகும். நம்மளுக்கெல்லாம் ரோப்ளாக்ஸ் எல்லாம் சுத்தமாகவே செட் ஆக முடியுது. நம்ம வந்து ஆர்எஃப் ஃபைமிங் பண்ணலாம் வாங்க. இப்போ பாருங்கடா, ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் மட்டும் கிடைக்கல. ஸ்பெஷல் கிடைக்கும் பாருங்க, இல்லாட்டி லெஜெண்டரி மேபி. தட் இஸ் a bad order farming. இவங்க புதுசாக என்னமோ ஒரு வீல் வந்திருக்கும் போல். இது செயின்ட் பேட்ரிக்ஸ் டேக்கு போயிடுச்சு. அப்போனா காமன் ஸ்கின்னா, சூப்பர் ஸ்கின்லாம் அவ்வளோலாம் இல்லை. இந்த வீல் ரொம்ப ரொம்ப நல்லாவே இல்லை. இந்த வீலும் லெஜெண்டரி எப்பயும் கூட நம்மளை ஆஃபர் பண்ண மாட்டேங்குது கைஸ். மிட்நைட் ஆரிகாமி, இது 400 ஜெம்ஸ். என்கிட்ட அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கு. ஆனால் நான் வந்து ஸ்டம்பிள் பாஸ்க்கு பண்ண போனேன். அது மட்டும் இல்லை, என்கிட்ட ஜெம்ஸு 689 இருக்குது. நம்ம வந்து அதை வந்து கூட்டிக்கிட்டே இருப்போம். அப்படியே நம்ம ஸ்டம்பிள் பாஸ் வாங்கிடுவோம்.
நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு டோர்னமெண்ட் டிக்கெட் கிடச்சிருக்கு. ஓகே வாங்க கைஸ் எலிமினேஷன் கப்புக்கு போவோம். வந்துருச்சு கைஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னைய அட்டாக் பண்ணுவாங்க. மறந்தே பார்த்தேன் கைஸ். இது வந்து ரேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கேயே போயிட்டு. ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஹாப்பி ரம்ஜான் கைஸ். பாய் கைஸ், பாய்.